ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு இடம். வருத்தம் தவிர்க்க வேண்டும் என்றால் ஹalleluya, பிசினஸ்ல டோன்ட் ஹேவ் எனி பார்ட்னர்ஷிப். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, டோன்ட் ஹேவ் எனி பார்ட்னர்ஷிப் இன் யோர் பிசினஸ். உலகத்தில் வெற்றி வேண்டும் என்றால் பார்ட்னர்ஷிப் தான். ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன? நான் ஒன்று பண்றேன், நீ போடுறா. உலகத்தில் இருக்கிற தத்துவமே பார்ட்னர்ஷிப். அது யார் எங்கே ஒருத்தர் இருந்துட்டு போ, நீ எப்படியோ போ, பார்ட்னர்ஷிப். ஆனால் தேவ ஆலயத்திற்குள் தேவ அன்பை அறிந்து கொண்டவர்களுக்கு தேவன் அன்பாய் சொல்லுவது, பிள்ளைகளே, நீங்கள் ஒரு நாளும் உங்களுடைய காரியத்திற்காக பார்ட்னர்ஷிப்புக்காக, அது ஹோலி பார்ட்னர்ஷிப் வேண்டாம், அன்ஹோலி பார்ட்னர்ஷிப் வேண்டாம். நிறைய பேர் விரும்புறது என்ன விரும்புவாங்கன்னா, வெளியில பார்ட்னர்ஷிப் வச்சா தானே பிரச்சனை, உள்ள பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம். ஏன்னா வசதியா போச்சு, 2 பேரும் ஜெபிக்கிற ஆளு, 2 பேரும் துதிக்கிற ஆளு. கடைசியில் அது யாருக்கு தர்ம சங்கடமா இருக்கும்னா, சபை நடத்துற பாஸ்டருக்கு தர்ம சங்கடமாயிரும். மற்றவர்களை குறித்து ஆண்டவர் கண்டுக்கவே மாட்டார். ஆனால் நீங்கள் அவருக்கு செல்ல பிள்ளைகளா இருந்தால், நீங்கள் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றவர்களா இருந்தால், நீங்கள் தேவனுடையவர்கள் என்று உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் என்றால், நீங்கள் யாருடைய கூட்டணியில் இருக்கணும்னா யோசபாத்துடைய ஹalleluya தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. யோசபாத் யாரோடு சேரக்கூடாது? அகசியாவோடு, துஷ்ட மனிதனோடு. துஷ்ட மனிதன் என்றால் தேவனை அறியாதவனால் அவன் இஸ்ரவேலன் தான். ஆனால் அவன் ஆவியோடும் உண்மையோடும் தொழாதவன், பாரம்பரியமாய் சேவிக்கிறவன். நீ கேட்கிறவர்களே, ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற பிள்ளைகளாகி உங்களுக்கு வெற்றி எப்போது வரும்? எந்த காரியம் செஞ்சாலும் அந்த காரியத்தில் நீங்க எப்படி இயங்க வேண்டும்? நீங்கள் கர்த்தரை நம்பி தனியா பண்ணுங்க, அதன் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும். நீ